Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை கோயம்பேட்டில் சாலை முழுவதும் மழைநீர் சூழப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு மெட்ரோ நிலையத்திலிருந்து கோயம்பேடு சந்தை வரக்கூடிய அந்த பிரதான சாலை முழுவதும் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக இந்த பகுதி முழுவதும் மழைநீர் அளவு சூழப்பட்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் மழைநீரும் மற்றும் சேரும் சகதியாக இந்த பகுதியில் காணப்படுவதால் இந்த கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள், அதாவது அவர்கள் அந்த காய்கறி வாங்குவதற்கு வரக்கூடிய பொதுமக்களும் இந்த வழியாக நடந்து செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே இந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்க பகுதி முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கும் பொழுது வாகன ஓட்டிகள், அதாவது இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் அந்த பகுதியில் பள்ளம் இருக்காது என்ற எண்ணத்தில் தான் வாகனத்தை செலுத்தும் போது அவர்களும் விபத்து அடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என இந்த களத்திலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதியில் இந்த பகுதியில் நேற்று இரவு மழை பெய்த காரணமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இந்த பகுதியில் அந்த குண்டும் குழியுமாக சாலைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். கஷ்டம் தான் சார், ரொம்ப கஷ்டம் தான் சார். சிக்கட்டில் அதையும் இந்த சாக்கடை தண்ணியோட வந்து மிசாஜ் வந்துங்களா, சாக்கடை தண்ணி கால் பட்டால் அப்படியே அரிக்குங்க. எடுக்க சொல்கிறாங்க, எங்கே எடுக்கிறாங்க அப்படியே சார் கிடக்கு, ஃபுல்லாக தண்ணி தான் சார் கிடக்கு. கஷ்டம் தான் சார், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இந்த மார்க்கெட்டு ஜாமான் வரவங்கலாம் கால் கையிலும் புண்ணாகி போயிடுதுங்க அந்த ஆளுக்கு தண்ணி பட்டு இதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் எடுத்து மாதிரி தெரியல சார், எடுக்க வாய்ப்பே இல்லை சார். மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும். சேராதான் இது பூராவே, இதை க்ளீன் பண்ண மாட்டாங்க. மழை பெஞ்சாலே இப்படி தான் ஆகிடும், சேரும் சகதியாக தான் இருக்குது. இதில் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் எடுக்கல, எதுவும் எடுக்கலாங்க. இப்போ பள்ளங்கள் இருக்கிற இடத்துல தண்ணி சூழ்ந்துருக்கு. இதில் வண்டியில் போகிறவங்களுக்கு ஆபத்து இல்லையா? ஆபத்து தான். பைக்கில் போகிறோன்னா டப்புக்குன்னு தான் போவாங்க. மழையால் இப்போ ரொம்ப தண்ணி தேங்கி இருக்குது. இந்த மெட்ரோ வேலை நடைபெறுவதனால ரொம்ப எல்லாருக்குமே சிரமமாக தான் இருக்குது. காய்கறி வாங்குறவங்க, மளிகை சாமான் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸு போக்குவரத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருக்குது. அது நீங்களாக கொஞ்சம் முன்னிருந்து கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும் சார். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபொழுது இந்த சாலையானது ஒரு 3 மாதம் காலமாக இப்படி தான் இருக்கிறது. அதுவும் பருவமழை காலம், அதாவது வருடம் மழை பெய்யும் சமயத்தில் இந்த பகுதியிலானது மழைநீர் இந்த பகுதியில் சூழ்ந்து விடுகிறது. அதுவும் போலவும் குண்டும் குழியும் இந்த சாலை முழுவதும் காட்சியளிக்கிறது. இது தரப்பில் அதாவது அதிகாரிகள் தரப்பிலோ அதை மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த சாலையை சீரமைக்கும் பணியானது இதுவரை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பிலிருந்து நம்முடன் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோலும் பார்த்தாலே தெரிகிறது, இந்த சேரும் சகதியாக காணப்படுகிறதா இங்கே வியாபாரத்துக்காக கொண்டு வரக்கூடிய அந்த இறக்குமதி செய்யக்கூடிய அந்த காய்கறிகளும் அந்த பழங்களும் அந்த சேரும் சகதிகள் கிடப்பதால் இதுவே ஒரு சுகாதார சீர்கெட்ட நிலையாக தான் இந்த கோயம்பேடை பொறுத்தவரையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளும் மற்றும் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.